ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சங்கர பாஷ்யம். பேரு சங்கர பாஷ்யம். போன முறையே முடிஞ்சிருச்சு. இந்த கீதா பிரஸ் புக்கை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த கீதா பிரஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 142 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரம் அஜம் தேவம் ஜகத பிரபவாப்யயம் பவந்தி ஏ புண்டரீகாட்சம் நதே யாந்தி பராபவம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருந்துச்சு லாஸ்டா நம்ம பார்த்தது. அந்த ஸ்லோகத்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கர பாஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற புஸ்தகங்கள்ல பரம்பரையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்றோம். உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பாராயணத்துக்குன்னு ஒன்று அனுப்பியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாராயணத்துல 22 ஸ்லோகத்துக்கு அப்புறம் 23வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது அர்ஜுன உவாச்ச அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீதா பிரஸ் புக்ல நார்த் இந்தியாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. நார்த் இந்தியாவில் இதோட முடிச்சிடுறாங்க பாராயணத்துல. நம்ம என்ன பண்றோம், இங்க சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலையும் நம்ம படிக்கிறோம். என்னென்ன ஸ்லோகங்கள் படிக்கிறோம்? அப்ப 143வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம படிக்க போறோம். ஒரு 10 ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இதுல முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது 143வது ஸ்லோகம். பலஸ்ருதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போ 23வது ஸ்லோகம். பலஸ்ருதியில 23வது ஸ்லோகம். கண்டினியூவா எடுத்துக்கிட்டீங்கன்னா 143வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச. இதுக்கெல்லாம் பாஷ்யம் இல்லை, வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் பார்த்துக்கிட்டே நம்ம போறோம். அர்ஜுன உவாச்ச. பத்மபத்ர விஷாலாக்ஷ பத்மநாப சுரோத்தம பக்தானாமனுரக்தானாம் த்ராதா பவ ஜனார்தன. அர்ஜுன உவாச்ச. பத்மபத்ர விஷாலாக்ஷ பத்மநாப சுரோத்தம பக்தானாமனுரக்தானாம் த்ராதா பவ ஜனார்தன. அர்ஜுன உவாச்ச. இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பித்தான்.
அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்கிறான் அப்படின்னா, பகவான்கிட்ட வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்ம பத்திர விஷாலாட்ச, வேற ஒரு அக்கேஷன் இது. இந்த அக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாருக்கு சம்வாதம் போயிட்டு இருக்கு? பீஷ்மாச்சாரியார் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா? யுதிஷ்டிரருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார். பக்கத்துல யார் இருக்கா? கிருஷ்ண பரமாத்மா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்ப இந்த கான்டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல இருந்து, புராணத்துல இருந்து எடுத்து சொல்லப்படுற விஷயம். அப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. வேற ஒரு அக்கேஷன்ல வேற ஒரு பிளேஸ்ல வந்து கேட்டது. அர்ஜுனன் ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான், பத்ம பத்திர விஷாலாட்ச. பத்ம பத்திர அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமரை இலை. தாமரை இலை மாதிரி விஷால அக்ஷ, ரொம்ப விஷாலமான கண்களை உடையவரே. பத்ம பத்திர விஷாலாட்ச, ரொம்ப தாமரை மாதிரி. தாமரை எவ்வளவு பெருசா இருக்குமோ முண்டைய, அதே மாதிரி முண்ட கண்ணன், பெரிய கண்ணா, ஹெட்லைட் மாதிரி. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு எப்படி இருக்கும்? ஹெட்லைட் மாதிரி ரொம்ப பெரிய கண்களா இருக்கும். அதனால பத்ம பத்திர விஷாலாட்ச. அது மட்டும் இல்ல, பத்மநாப. பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்மநாப. எல்லாமே ஹே ஹே ஹேன்னு போட்டுக்கலாம், எல்லாமே சம்போதனத்துல வர்றது. ஹே பத்மநாப. பத்மநாபனா தாமரையை வந்து பாத்தீங்கன்னா தொப்பிலில் கொண்டவர், நாபியில் கொண்டவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த அக்கேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போ சமயம் கிடைக்கும் போது அதுல இருந்து விராட் வர்ணனையை பத்தி நான் சொல்லலை. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரீட்சை இவர் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு தேவகுதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து கபிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விராட் உற்பத்தி எல்லாம் பத்தி பேசுறார். நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப பாகவதமா போயிடுமேன்னு கீதால நான் சொல்லாம விட்டுட்டேன். அது விட்டு வச்சிருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த விராட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரம்மான்னு சொல்லுவோம். இந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆதி திருவரங்கம்லாம் இல்ல திருவரங்கம் எங்க ஸ்ரீரங்கமோ இல்ல இங்க திருவரங்கமோ போனீங்க அப்படின்னா எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பத்மநாப சுவாமி கோயில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேரே பத்மநாப சுவாமி தானே இருக்கு. பத்மநாப சுவாமி அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட நாபியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமலம் வந்திருக்கும். அந்த கமலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா வந்து உட்கார்ந்து இருப்பார். அப்ப அந்த பிரம்மா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்றோம், அந்த பிரம்மா வந்து கமலத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்காருன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கமலமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா தான். கமலத்துக்கு மேல நமக்கு புரியாதுன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாவன் ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுத்தி அங்க வச்சிருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரு. நல்லா தெரிஞ்சுங்க, ஏன் மேருக்கு உபாசனை ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னா, மேருன்றதே வந்து விராட் உபாசனைய குறிக்கிறது. யாராவது சாக்த உபாசகர்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், மேருன்றது வந்து தாமரை. தாமரைன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரோட நாபியில இருந்து உண்டான தாமரை. நீங்க விராட் உபாசனை பண்ணலாம், இல்லைன்னா இந்த பிரம்மாவை வந்து உபாசனை பண்ணலாம். இந்த மொத்த ஜெகத்தையே உபாசனை பண்ற மெத்தட் தான் அந்த மேருவோட அர்ச்சனை ஆராதனைகள் எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விராட்டை நம்மளோட தொப்புள்ள வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தொப்புளில் உடையவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான். அதனால அவருக்கு பேரு பத்மநாபகான்னு பேர். யோசிச்சு பாருங்க, தொப்புள்ளேயே இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் வச்சிருக்கார். அப்ப அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுரோத்தம, சுரர்களில் வந்து பாத்தீங்கன்னா உத்தமராக இருக்கிறார். சுரர்கள்னா தேவர்கள். தேவர்களில் வந்து பாத்தீங்கன்னா உத்தமரா இருக்கக்கூடியவர். ஆகுதியில வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆகுதி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு தான் முதல் ஆகுதி கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. விஷ்ணவே ஸ்வாஹா இதம் ந மம அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற ஆகுதிகள் எல்லாம் கொடுக்கணும். எல்லா தேவர்களுக்கும் முன்னாடி இருக்கிற தேவர் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஏகோ தேவதா பிராணோ தேவதா. ஹிரண்ய கர்ப்பர் தான் பிரதான தேவதை. அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரா இவர் அதனாபவ் சர்வம் பிராணே பிரதிஷ்டிதம் அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது எல்லா தேவதைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அடிபணிஞ்சு பிராண தேவதைகிட்ட வந்து நீங்க தான் மாதா, நீங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் அப்படின்னு எல்லா தேவதைகளும் சொல்லியன அப்படின்னு வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா முதல் பிரஷ்னத்திலேயே வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாத்தேவ வந்து பாத்தீங்கன்னா புத்திரான் ரக்ஷஸ்வ, எப்படி அம்மா வந்து குழந்தைங்களை காப்பாத்துறாங்களோ அது மாதிரி நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு எல்லா தேவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணு பகவான்கிட்ட ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றாங்க. அப்ப பிரதான தேவதா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூடாரத்துல அந்த சென்டர் போல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு இந்த சர்க்கஸ் கூடாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் போல் இருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளுக்கு நடுவுல
இருக்கக்கூடிய முக்கியமான தேவதையா பிராண தேவதை சொல்லப்படுது ஹிரண்ய கர்ப்பா. நம்ம ஏற்கனவே 7வது அத்தியாயத்திலையும் பார்த்திருக்கோம், சூத்திரே மணிகனா இவ அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இணைக்கிறவர், கனெக்ட் பண்ணி இருக்கிறவர் இந்த பரமாத்மா. அதனால அவருக்கு என்ன பேரு? சுரோத்தமன்னு பேரு. தேவர்களில் உத்தமமான தேவர் சுரோத்தம. அதுக்கப்புறம் பக்தானாம் அனுரக்தானாம், பக்தானாம் அனுரக்தானாம், அதை மாத்தி போட்டீங்கன்னா அனுரக்தானாம் பக்தானாம். யாரெல்லாம் அனுரக்தம் அப்படின்னா தொடர்ந்து பற்று வைக்கக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து சுவாமியவே பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அணு அப்படின்னா பశ్చాத்துன்னு அர்த்தம். நல்ல குருநாதர் மூலமா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தெல்லாம் கேட்டு ஐயோ சுவாமிதான் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சு அனன்ய பக்தியோட சதா காலமும் பகவானையே யார் பார்த்தீங்கன்னா அன்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ சா துவஸ்மின் பரம பிரேம ரூபா. பக்திக்கு லட்சணம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சொல்லுது, சுவாமிகிட்ட எதையும் கேட்கறது இல்லை, வெறும் அன்புக்காக மட்டும் பக்தி பண்றது. அப்படி பண்ற பக்திக்கு தான் பாத்தீங்கன்னா பிரேம பக்தி அப்படின்னு பேரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நாரத பக்தி சூத்திரத்துல 2வது சூத்திரமே இதுதான் சொல்லுது. சா துவஸ்மின் பரம பிரேம ரூபா. சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா காதல் பாத்தீங்கன்னா உண்டாகணும். பிசினஸ்க்காக இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாம இறைவனையே பிரார்த்தனை பண்றது. அது மாதிரி பாத்தீங்கன்னா அனுரக்தம் அப்படின்னு பேர். அனுரக்தம்னா அன்பு, பற்றுதல். அதை உடைய பக்தர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹே ஜனார்தன என்ன பண்ணு அப்படின்னா திராத்தா பவ. திராத்தானா காப்பவர்களாக நீதான் அவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ காப்பவனாக இருப்பாயாக அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்றான். ஜனார்தனன்ற சப்தம் ரொம்ப விசேஷம். ஜனான் ஜன அபிமான அகங்காரான் ந அர்த்தயதி நாசயதி இது ஜனார்தன. குருநாதருக்கு பேரும் ஈஸ்வரனுக்கு பேரும் பாத்தீங்கன்னா ஜனார்தனன்னு பேர். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஜன அபிமானம், நான் பாத்தீங்கன்னா பிறந்தேன் இறந்தேன், நான் ஜீவனா இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு அகங்காரம் இருக்குல்ல. இந்த அகங்காரத்தை பாத்தீங்கன்னா நாசம் பண்றவர் எவரோ அவருக்கு பாத்தீங்கன்னா ஜனார்தன அப்படின்னு பேர். அப்ப ஜனார்தனன் யாருக்கு சொல்லலாம்? குருநாதர் தான் என்னுடைய அகங்காரத்தை போக்குறார். நீ ஒண்ணும் இல்லப்பா, நீ பிரம்மஸ்வரூபம், நீ பாத்தீங்கன்னா இந்த தேகம் இல்லை மனசு இல்லைன்னு சொல்றார். அதனால ஜனார்தன. அப்ப வாஸ்தவத்துல ஜெகத்குருவா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஜனார்தனன்ற சப்தத்துல கிருஷ்ணர் சொல்லப்படுகின்றார். ஏ ஜனார்தன அனுரக்தானாம் பக்தானாம் திராத்தாபவ. நல்ல அன்பு செய்யக்கூடிய பக்தர்களை காப்பவனாக நீ இருப்பாயாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அர்ஜுனன். சொன்ன மாத்திரத்துல ஸ்ரீ பகவான் உவாச்ச. பகவான் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். யோமாம் நாம சகஸ்ரேன ஸ்தோத்துமிச்சதி பாண்டவ சோஹமேகேன ஸ்லோகேன ஸ்துதயேவ ந சம்சயः. ஸ்ரீ பகவானுவாச்ச. யோ மாம் நாம சகஸ்ரேன ஸ்தோத்துமிச்சதி பாண்டவ சோஹமேகேன ஸ்லோகேன ஸ்துதயேவ ந சம்சயः. ஸ்துதயேவ ந சம்சய ஓம் நம இதி. ஸ்ரீ பகவானுவாச்ச. ஆமா, நீங்க உங்களுக்கு இதுல ஒரு நான் மாத்தி எனக்கு அதுதாச்சு. தமிழ்ல எழுதும் போது கரெக்டா இருக்கா? சோ அகமேகேன். ஆமா ஆமா, தமிழ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நான் எழுதியிருக்கேன். சம்ஸ்கிருதத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும், சோ அதுக்கப்புறம் அந்த அவகரக சின்னம் பாத்தீங்கன்னா சோக்கு பக்கத்துல அவகரக சின்னம் வரணும், ஹா பின்னாடி வரணும். அவகரக சின்னம் முன்னாடி, ஹா பின்னாடி வரணும். சோ ஹம் சோஹமேகேன அப்படின்னு பிரிக்கணும். அவகரக சின்னம் பின்னாடி வந்திருக்கு, அது முன்னாடி போட்டு. இதை பாத்தீங்கன்னா ஸ்ரீ பகவான் வாச்ச. பகவான் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். யோமாம் நாம சகஸ்ரேன. ஏ பாண்டவ. பாண்டவ சப்தம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சுத்தமான அந்த கரணத்தை குறிக்கக்கூடிய சத்துவ குணம் பாத்தீங்கன்னா வெள்ளை, வெள்ளையா கலர் இருக்கவன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த கரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப சத்துவ குணத்துல இருக்கிறவன் பாண்டவ அப்படின்ற சப்தத்தினால குறிக்கப்படுகின்றான். ஹே பண்டு. பண்டுன்றது பாத்தீங்க அப்படின்னா பண்டு ரோகம்னா வெண்குஷ்டத்துக்கு பேரு. அந்த வெண்குஷ்டத்தோட இருந்த காரணத்தினால என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க அப்பா பேரு பாண்டுன்னு பேரு. பாண்டுட்ட இருந்து வந்ததுனால இந்த 5 பேருக்கும் காமன் நேம் பாண்டவக அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஆயிடுச்சா? அப்போ பாத்தீங்கன்னா வெண்மையா இருக்கின்றவனே, சரள சுபாவம் உள்ளவனே பாண்டவ.
என்ன அப்படின்னா யோ, யோனா எவன், எந்த பக்தன், மாம் என்னை, எந்த பக்தன் என்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமசகஸ்ரேன ஸ்தோத்தும் இச்சதி, நாமசகஸ்திரத்தினால, இந்த நாமசகஸ்திரத்தால, சகஸ்ரநாமத்தினாலையும் ஸ்தோத்தும் இச்சதி, எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்துதி பண்றதுக்கு இச்சைப்படுகின்றானோ, நல்லா வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து நாம் ஸ்துதி பண்ணணும் அப்படின்னா அந்த நாமசாகஸ்திரத்தை வச்சு பண்ணணும்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாத காலத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா பகவானுக்கு 1000 நாம் சொல்லணுமா அப்படின்னா அவ்வளோ அவசியம்லாம் இல்லைங்க. சாமி ரொம்ப ஈஸியா பிரசன்னமாயிடுவார். ஒரே ஒரு ஸ்லோகம் போதும். சோ அகம், அப்படிப்பட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா அகம் ஏகேன ஸ்லோகேன, ஒரே ஒரு ஸ்லோகம், இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்துதி பண்ணினாலும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஸ்துதிக்கப்பட்டவனாக ஆவேன் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதயேவ ந சம்சயக, நான் ஸ்துதிக்கப்பட்டவனாகவே ஆவேன். அப்ப நாமசகஸ்திரம் சொல்ல முடியாத அக்கேஷன் ஏதாவது இருக்குமா? எப்பவுமே காயத்ரி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சொல்லி கொடுத்துருவோம். யாருக்கெல்லாம் சந்தியா வந்தனம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ, டிராவல் பண்றோம், டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது பண்ணும்போது சந்தி காலம் வந்துடும், பண்ண முடியாது. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரணம் நடந்திருக்கும், அந்த இடத்துல பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய அக்கேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியல அப்படின்னா வெறுமனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 காயத்ரியை சொல்லுங்க போதும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவோம். அப்ப வெறும் 11 காயத்ரியை சொல்லு. இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ற அர்க்கியம்லாம் கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்றது அப்படின்னா மானசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தியாவந்தன மந்திரங்கள் எல்லாத்தையும் மனசுலயே சொல்லி மனசுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்க்கியத்தெல்லாம் கொடுத்து பூரணமா மனசுல பண்றது. அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 11 காயத்ரியை வந்து சுவாமியை நினைச்சுக்கிட்டு சூரிய நாராயணனை மனசுல நினைச்சுக்கிட்டு 11 காயத்ரியை சொன்ன அப்படின்னா சந்தியா பண்ணதுக்கான இது அப்படின்னு. அப்ப யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் கொடுக்க முடியல, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பூர்வத்துல இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தையும் உத்தரத்துல இருக்கக்கூடிய கடைசி 108வது ஸ்லோகத்தையும் சொல்லி நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மத்தியத்துல இருக்க ஸ்லோகத்தை சொன்னோம் அப்படின்னா 3 ஸ்லோகம் சொல்லுவோம். ஆதி அந்தேன சகேதா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, பாணினி சூத்திரம். ஆதியிலையும் அந்தத்திலையும் இருக்கிறத நீங்க சொன்னீங்க அப்படின்னா மத்தியத்துல இருக்கிறது எல்லாம் கவர் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், அதே மாதிரி இது வந்து சன்னியாசிகள் சொல்லும் போது ருத்ரம் சொல்லுவோம். ருத்ரம் சொல்லிட்டு சமக்கம் சொல்ல மாட்டோம். சமக்கம் சொல்லாம நாங்க என்ன பண்ணுவோம், ஏன்னா அது எல்லாமே பிரார்த்தனை கேட்கறதுனால நாங்க என்ன பண்ணுவோம், முதல் அணுவாக்கத்தையும் சமக்கத்துல கடைசி 11வது அணுவாக்கத்தையும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் 3வது அணுவாக்கம் சொல்லுவோம். 3 அணுவாக்கம் சொன்னா 11 அணுவாக்கம் சொன்ன மாதிரி ஆயிடும். ஆதி அந்தம் மத்தியம், அப்ப மொத்தம் கவர் ஆயிடும். அதே மாதிரி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமமும் கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதோ அவங்க முடிஞ்சா 3 ஸ்லோகம் சொல்லுங்க. அதுவும் முடியல அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லோகம் போதும். ஒரு ஸ்லோகத்தினாலேயே நான் ஸ்துதிக்கப்பட்டவனாக ஆவேன், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஆச்சரியர் பாஷ்யத்துல சொல்லியிருக்கும் போது சொன்னார் என்ன அப்படின்னா ஏகாகிர சித்தத்தோட பகவான்கிட்ட பக்தியோட சொன்னா அது மாதிரி பலன் கிடைக்கும் சொல்லியாச்சு. இதை 2 வாட்டி சொல்றது பரம்பரையில இருக்கு. ஸ்துதயேவ ந சம்சய ஓம் நம இதி, ஸ்துதயேவ சம்சயன ஓம் நம இதி அப்படின்னு 2 வாட்டி சொல்றது. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் வருது. வியாசௌவாச்ச வியாசௌவாச்ச வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே வாசுதேவ நமோஸ்துத ஓம் நம இதி. வியாசௌவாச்ச வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே வாசுதேவ நமோஸ்துத ஓம் நம இதி. வியாசர் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல சொல்ல ஆரம்பிக்கிறார் வாசனாத் வாசுதேவஸ்ய. ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சு அர்த்த ஸ்மரணம் பண்ணி வைக்கணும். வாசுதேவஸ்ய வாசனாத், வாசனாத் வாசுதேவஸ்ய மாத்தி போட்டுங்க. வாசுதேவஸ்ய அப்படின்னா சுத்த பிரம்மத்துக்கு பேர் வாசுதேவன் அப்படின்னு பேர். யாருக்கு பேரு? சுத்த பிரம்மத்துக்கே பேர் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன், நாராயணன், வாசுதேவன், புருஷோத்தமன். இது மாதிரி நாமங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது.
நம்ம பார்த்தோம்ல, இதுல புருஷோத்தம யோகத்துல பார்த்தோம், உத்தம புருஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புருஷோத்தமன், சுத்த பிரம்மம், நிர்குண நிராகாரம் அப்படின்னு 15வது சாப்டர்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன் அப்படின்றதுக்கு நாமத்துக்கு அர்த்தம் சகுன சாக்காரம் இல்ல. அப்ப என்ன பண்ணோம், சுத்த நிர்குணம். அப்படி சுத்த நிர்குணமா இருக்கிற அந்த பகவானோட கூட எது சேருது, அபின்ன சக்தியா இருக்கிற மாயா சேருது. அப்ப மாயா வந்து பாத்தீங்கன்னா பகவான் கீதையில சொல்லும்போது சொல்றாரு, மம மாயா துரத்யா தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா அப்படின்ற, என்னோட மாயா வைஷ்ணவி மாயா அப்படின்ற. அப்ப சுத்த பிரம்மத்தோட அபின்ன சக்தியா இருக்கிற மாயாவுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வாசனா அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பலமுறை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என்ன அப்படின்னா யோக சூத்திரம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியணும், என்ன அப்படின்னா வாசனைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனையும் மாயையும் வேற வேற இல்லை. என்ன அப்படின்னா அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரானாம். சூத்திரங்களை ஞாபகம் வச்சுக்கணும். வாசனைனா என்ன அப்படின்னா பிலிம் ரோல் மாதிரி, மனசுன்றது ப்ரொஜெக்டர் மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து எல்லா ஜீவர்களும் எதனால பாக்குறாங்க அப்படின்னா பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. எப்படி பாக்குறாங்கன்னா அவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாசனையை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க வாசனை வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ல இருக்கிற வாசனை, சின்ன 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 வாசனை. பகவான்கிட்ட அதுவே வாசனை வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு சொல்லக்கூடிய சக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவனுடைய வாசனாத், வாசுதேவனுடைய வாசுதேவனுடைய வாசனாத் அப்படின்னா மாயையினால், வாசனை என்ற மாயையினால். புவனத்திரயம் வாசிதம், புவனத்திரயம்னா 3 லோக்கங்களும் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, யோக சூத்திரம் படிச்சுக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது இந்த மொத்த லோக்கத்தோட வர்ணனை வந்துச்சு பாத்தீங்களா. அப்படி வரும்போது நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி வந்து 8வது லோக்கம். கீழ இருந்து அத்தல வித்தல சுத்தல பாதாள தலாத்தல மகாத்தல வரிசையா எண்ணிட்டு 8வது லோக்கம் பூமி, பூஹு. இதுக்கப்புறம் மேல இருக்கிறது புவஹா, அந்தரிக்ஷம். அதுக்கப்புறம் சுவகன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற எல்லா லோக்கங்களும் சுவக அப்படின்றதுல இண்டிகேட் பண்ணப்படும். அப்ப பூர் புவ சுவன்னு சொல்லிட்டீங்கன்னா 7 லோக்கங்களும் கனெக்ட் ஆகும். அப்ப 3 லோக்கம் அப்படின்னு இருக்கும். 3 லோக்கம்னா என்ன அர்த்தம், வெறும் 3 மட்டும் எடுக்கக்கூடாது, 7 லோக்கங்களையும் இண்டிகேட் பண்ணதா எடுத்துக்கணும். அப்ப பகவான் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாசனையினால புவனத்திரயம் வாசிதம், இந்த 3 லோக்கங்களையும் 14 லோக்கங்களையும் வாசிதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வச ஆச்சாதனின்னு ஒரு தாத்து இருக்கு, டு கவர் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னுடைய மாயையினால் மூடி மறைத்திருக்கின்றார். பகவான் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய மாயையினால மூடி மறைச்சிருக்கார். 7:14 வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான ஸ்லோகம் பகவத்கீதையில சொல்லியிருக்கு. நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா. இந்த வார்த்தை பாருங்க, அதுதான் இந்த இடத்துல யோகமாயா சமாவிருத்தகன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஆவிருத்தக அப்படின்னு மூடி மறைக்கப்பட்டிருக்கு. யாருனால, யோக மாயையினால. அதே மீனிங் தான் இங்க கொண்டு வரணும். 3 லோக்கங்களும் என்னுடைய வாசுதேவனுடைய மாயையினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. நாகம் பிரகாசிய சர்வசிய, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் சர்வ வியாபகமா நான் இருந்தாலும் கூட யாருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா தெரியறதே இல்லை. அவஜானந்தி மாமூடாக, முட்டாள்கள் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிவதே இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். நிர்குண நிராகாரம் வந்து பரம்பாவம், அது யாருக்கும் தெரியறதே இல்லை. ஏன், யோக மாயா மூடப்பட்டிருக்கு. நீங்க மாயா மாயான்னு எங்கேயாவது போய் தேடினீங்கன்னா என்ன மாயா, யாராவது கேட்பாங்க மாயினா என்னப்பா மாயா, மாயினா ஒண்ணும் இல்லை, வாசனைக்கு தான் மாயான்னு பேரு. அப்ப வாசனையினால மொத்த ஜெகத்தும் மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, வாசுதேவ சர்வபூத நிவாசோசி வாசிதம், ஹே வாசுதேவ, வாசுதேவன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே, அதுல இருக்கிற வாசுதேவ சம்போதனம் ஏ வாசுதேவனே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வபூத நிவாசோசி, பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னா சர்வ வியாபகமா இருக்கார். அவரே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். எப்படி இருக்கார், நம்ம கீதால வந்து பாத்தீங்கன்னா 15வது சாப்டர்ல பார்த்தோம். மத்த ஸ்மிருதி அப்போகணம்ச்ச, மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம்ச்சன்னு ஒரு ஸ்லோகம் இருந்துச்சு.
15வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, நான் அந்த இடத்துல சொல்லாம விட்டுட்டேன். 15வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் முடிக்கும் போது என்ன பண்ணோம், 15வது ஸ்லோகத்துல மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் இருக்கா, என்னிடம் இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி உண்டாகுது, என்னிடம் இருந்துதான் ஞானம் உண்டாகுது, என்னிடம் இருந்துதான் ஞாபக மறதியும் உண்டாகுது, இந்த மூணும் என்னிடத்தில் இருந்து உண்டாகுதுன்ற. நீங்க அந்த சமயத்துல எனக்கு ஸ்புரணத்துக்கு வரல. வாசுதேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தஸ்ய வாசுதேவகான்னு பேரு. சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டான தேவதா எது அப்படின்னா சித்தத்துல வாசம் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கக்கூடிய வாசனைகளை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவன் யாரு அப்படின்னா வாசுதேவன். எல்லாத்தோட சித்தத்திலையும் பகவான் தான் இருக்கான். அவன்கிட்ட இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாசனைகளும் உண்டாகின்றன. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய மெமரி, நமக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிறது எல்லாம் சுவாமிகிட்ட தான் உண்டாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத நிவாசோசி, எல்லா ஜீவராசிகளுடைய சித்தத்துக்குள்ளாரையும் வாசம் செய்கின்றவன். காரண தத்துவமா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கான். எங்க இருக்கு சித்தம்? தூக்கத்துல இருக்கு. என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியல அப்படின்றதா இருக்கு. அந்த ஒன்னும் தெரியலன்றது தான் மாயா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தம். அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா வாசுதேவன் வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனன் வாசுதேவன் தான் பிரம்மஸ்வரூபியா அங்க இருக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்துதான் எல்லாம், அந்த மாயையிலிருந்து, அவரோட மாயையிலிருந்து தான் இது எல்லாம் உண்டாச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் வாசம் செய்கின்றார். அப்படி உள்ள இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? வெளியில இருந்தா சுத்த பிரம்மம், அதே எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அந்தர்யாமி அப்படின்னு பேர். எல்லாத்தோட சித்தத்துக்குள்ளாரையும் புத்திக்குள்ளாரையும் அவர்தான் இருக்கிறார். அதனால சர்வபூத நிவாசோ அசி, ஏ பகவானே வாசுதேவனே, நீதான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வாசம் செய்கின்றாய். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமோஸ்து தே, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா தே நமக அஸ்து, உனக்கு நமஸ்காரங்கள் ஆகட்டும் வந்துருச்சு. வாசனாத் வாசுதேவஸ்ய, மாத்தி போட்டா வாசுதேவஸ்ய வாசனாத், வாசுதேவனுடைய வாசனையினால் புவனத்திரயம் வாசிதம், 3 லோக்கங்களும் வியாபிக்கப்பட்டிருக்கு, மூடி மறைக்கப்பட்டிருக்கு. எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவாக வாசம் செய்கின்ற சர்வபூத நிவாசோசி, அந்தர்யாமியா ஆத்மாவா வாசம் பண்ற உனக்கு, ஏ வாசுதேவனே உனக்கு நமஸ்காரங்கள் ஆகட்டும். இதையும் வந்து பரம்பரையில் என்ன பண்ணுவோம், 2 முறை சொல்லுவோம், வாசுதேவ நமோஸ்துத ஓம் நம இதி அப்படின்னு. பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், 7, 19, 7, 24, 25 3 ஸ்லோகங்கள் எடுத்து பார்த்தேன். 7வது சாப்டர்ல 19வது ஸ்லோகம், 24, 25 2 ஸ்லோகங்கள் எடுத்துங்க. மாயையை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 146வது ஸ்லோகம் வந்துடும். பார்வத்யுவாச்ச பார்வத்யுவாச்ச கேனோபாயேன லகுனா கேனோபாயேன லகுனா விஷ்ணோர்நாம சகஸ்ரகம் விஷ்ணோர்நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதைர்நித்யம் பட்யதே பண்டிதைர்நித்யம் ஸ்ரோத்துமிச்சாம்யகம் பிரபோ ஸ்ரோத்துமிச்சாம்யகம் பிரபோ. ஸ்ரீ பார்வத்யுவாச்ச கேனோபாயேன லகுனா விஷ்ணோர்நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதைர்நித்யம் ஸ்ரோத்துமிச்சாம்யகம் பிரபோ. இந்த போன ஸ்லோகம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், மீனிங் வாசனாத் வாசிதம் புவனத்திரையும் போட்டிருக்கோம்ல, இதுல 2 தாத்து இருக்கு, 2 தாத்துக்கள் இருக்கு. வச ஆச்சாதனேன்னு ஒரு தாத்து, வச நிவாசேன்னு ஒரு தாத்து. 2 அர்த்தம் இருக்கு. இதே சப்தம் எங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு இருக்கு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இதே வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருமூலர் சொல்லும் போது பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார். பரமாத்மா வந்து சர்வ வியாபகமா இருந்தாலும் நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை பார்க்கும்போது கல்லுன்னு பார்க்காம சுவாமின்னு பார்க்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்லை பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்க்க முடியாது, சுவாமியை பார்த்தா கல்லை பார்க்க முடியாது.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தை பார்த்தோம் அப்படின்னா சுவாமியை பார்க்க முடியாது, சர்வ வியாபகமா இருக்கிறவரை. சுவாமியை எப்ப நம்ம பார்த்தோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கவே இருக்காது, மறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து நான் ஒரு போட்டோ ஒன்று வச்சிருந்தேன், 3D வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்ல கிடைக்கும் முன்னாடி. இப்ப நானும் தேடி தேடி பாக்குறேன், அது கிடைக்கவே இல்லை, என்கிட்ட அதை யாரும் கொண்டு போயிட்டாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன 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 சிவலிங்கமா வரிசையா போட்டிருக்கும், ஃபுல்லா A4 ஷீட் அளவுக்கு ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கும் காப்பி. அதை வந்து பாத்தீங்கன்னா யாராவது பார்த்தாங்கன்னா மேலோட்டமா பார்த்தாங்கன்னா நிறைய சிவலிங்கமா இருக்கும், நிறைய நிறைய ஐட்டம் இருக்கு, அது மாதிரி நிறைய போட்டிருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உத்து பார்க்க சொல்லுவோம். அதை உத்து பார்க்கும்போது அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ரூபம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சிவபெருமானோ ஏதோ ஒரு ரூபம் வந்து பாத்தீங்கன்னா எம்போஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எம்போஸ் ஆகி வெளியில வரும், வெளில தெரியும். அது மாதிரி அப்ப இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா நம்ம நாமரூபமா பாக்குறோம். எப்ப உத்து பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பகவான் தெரிய ஆரம்பிச்சிடும். முக்கியமான இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்துல மயங்கி மயங்கி போறதுனால பகவான் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்ற அந்த ஸ்லோகத்தோட மீனிங் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன பண்ணுது அப்படின்னா நீ பார்க்கறத எல்லாத்தையும் சிரவணம் பண்ணு, அதுக்கப்புறம் மனனம் பண்ணு. 2 காரியம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வதா என்ன பண்ணுவோம், நேத்தி 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 பண்ணதுக்கு பிறகு தான் மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த தான் மட்டும் மிச்சம் இருக்கும் போது யோகம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். யோகம் எங்க கம்ப்ளீட் ஆகுது, தான்ல வந்தோன்னு யோகம் கம்ப்ளீட் ஆகுது இண்டிவிஜுவல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இது எல்லாம் ஈஸ்வரன் தான், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் அப்படின்னு எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் பகவான் அப்படின்னு பாவிக்கிறது. அதுக்கு பேர் என்ன பேரு, பிரம்ம பாவனம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் என்ன பண்ணணும், மரணத்துக்கு பிறகு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமா இருக்கு அப்படின்னு பிரம்மபாவம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சாதனையா சொல்லியிருக்கு. எச்ச கிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவ அந்தர் பகிஷ்ச வியாபிய நாராயண ஸ்திதா. நாராயணன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்காரு. அப்ப பாக்குறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி பார்க்க 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 அகண்ட போதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு பிரம்மரகீட்ட நியாயத்துப்படி அதை வந்து சொல்லுவோம், பிரம்ம பாவம் அப்படின்னு பேர். அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச அப்படின்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் எடுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முதல் வச ஆச்சாதன அர்த்தத்துல மூடி மறைத்தல் அப்படின்ற அர்த்தத்துல என்ன பண்ணும், புவனத்திரையும் வாசித்தம் 3 புவனங்களும் மூடி மறைக்கப்பட்டிருக்குன்னு வச ஆச்சாதனை தாத்து எடுத்துப்போம். 2வது வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத நிவாசோசின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த நிவாசோசி அப்படின்ற அர்த்தத்துல பகவான் வாசம் பண்றார் அப்படின்னு வச நிவாச அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனிங் வந்து எடுப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்துடும். வெறும் ஒரே மீனிங் எடுத்தீங்கன்னா வராது. இவர் அரவிந்தர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்ன்றதுக்கு அவர் என்ன பண்றாரு, மூடி மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுக்காம வச நிவாச அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் எடுக்கிறார். ஆக்சுவலி வந்து பரம்பரையில சங்கரர் சொல்லுவார் அது பரம்பரை இல்லை. என்ன மீனிங் எடுக்கணும் அப்படின்னா மூடி மறைக்கிறது அப்படின்னு தான் எடுக்கணும். அதுக்காக தான் 7, 24 ஸ்லோகத்தை 25வது ஸ்லோகத்தை உங்களுக்கு நான் சொன்னது. என்னன்னா நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத்தக. அந்த சமாவிருத்தன்றதுக்கு அர்த்தம் யோகமாயினால இந்த மொத்த உலகமும் மூடி மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரியா? இதுக்கப்புறம் இங்க வந்துருங்க, பார்வதி வாச்ச. பார்வதி தேவி வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க சிவபெருமான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அக்கேஷன்ல கேட்கறாங்க. இது எல்லாம் வந்து பாருங்க அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்கறது வேற ஒரு அக்கேஷன்ல வேற ஒரு இடத்துல, பார்வதி சிவபெருமானுக்கு நடந்த சம்வாதம் வேற ஒரு இடத்துல வேற ஒரு தேசத்துல வேற ஒரு காலத்துல. அப்ப கலெக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குங்க. பார்வதி தேவி என்ன கேட்கறாங்க அப்படின்னும் போது ஹே பிரபோ சம்போதனம், ஹே பிரபோ, ஹே பிரபுவே சிவபெருமானே, என்னன்னா கேன உபாயேன, எந்த உபாயத்தினால் விஷ்ணோஹோ நாம சகஸ்ரம், விஷ்ணுவினுடைய இந்த சகஸ்ரநாமத்தை லகுனா நித்தியம் பண்டிதைஹி பட்டியதை. லகுனா அப்படின்னா ரொம்ப எளிமையா, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா, ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நித்தியம்
நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா பண்டிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் டெய்லி கொடுக்க முடியாது. என்ன பண்றது சுவாமி? நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். பாராயணம் பண்றதுக்கு எவ்வளவு டைம் கொடுப்பேன் தெரியுங்களா? ஆரம்ப காலகட்டத்திலலாம் 3 முதல்ல பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல மொத்த அத்தியாயத்தையும் பாராயணம் பண்ணேன். 8 அத்தியாயம். அதுக்கப்புறம் மற்ற பாடங்கள்லாம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 9 அத்தியாயம் படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நின்று போச்சு. அப்ப என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா 6 அத்தியாயமா 3 நாள்ல பண்ணேன். ஃபுல் டைம் பகவத்கீதை பண்ணது ஒரு காலம். அதுக்கப்புறம் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணினேன் ஸ்பிளிட் பண்ணி. அதுக்கப்புறம் 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 6 அத்தியாயமா 3 நாள் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருந்த வருஷ கணக்கா. அதுக்கப்புறம் அந்த 3 நாளும் 6 அத்தியாயம் படிக்க முடியல அப்படின்றத நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து 3 அத்தியாயமா 6 நாள்ல படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவும் டைம் பத்தாம போய் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி ஒரு அத்தியாயம் படிக்க ஆரம்பிச்சேன். இப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த கிரகணத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதுவும் நின்று போச்சு. பாராயணம் என்ன ஆகி போச்சு, ஸ்டாப் ஆகி போச்சு. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஃபுல்லா பாராயணம் ஒரு நாளைக்கு 4-5 முறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. 10 நாள்ல 108 முறை பண்றது அப்படிலாம் வச்சுக்கிறது. 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 108 முறை வந்து பண்ணிடுறது. ஒரு நாளைக்கு 10 பண்றது. அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தது. அப்பெல்லாம் சமயம் நிறைய இருந்துச்சு, பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாடங்கள் அதிகமாக ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கே கொடுக்க முடியாம போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி பாராயணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரத்துல பண்ணுவோம். 10 பண்ண முடியாது. டெய்லி பூஜை முடிஞ்சோன்னு ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா நித்திய பாராயணம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் கம்மியாச்சு. அப்ப வந்து வாரத்துல ஒரு நாள் பண்றது அப்படின்னு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, பண்டிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமயமே இருக்காது. சதா காலமும் டீச்சிங்ஸ்லயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய வேற வேலைகள்லாம் இருக்கும். இந்த பாராயணத்தை எப்படி பண்ணுவாங்க? அதான் இங்க கேள்வி கேட்குது. என்னன்னா லகுனா ரொம்ப எளிமையா, ரொம்ப ஈஸியா, நித்தியமா சதா காலமும் பண்டிதைகி பண்டிதர்களால் அகம் ஸ்ரோத்தும் இச்சாமி பண்டிதர்களால பட்டியதே பண்டிதர்களால் இந்த சகஸ்ரநாமம் ரொம்ப ஈஸியா எப்படி சொல்லப்படுகின்றது, படிக்கப்படுகின்றது. அவங்களுக்கு தான் இவ்வளவு வேலை இருக்குமே, இவ்வளவு விவகாரங்கள் இருக்கும், சாஸ்திர விவகாரங்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்களே, அவங்களால வந்து பாத்தீங்கன்னா எப்படி 25 நிமிஷம் கொடுத்து உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பொறுமையா படிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அகம் ஸ்ரோத்துமிச்சாமி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டோன்னு ஈஸ்வர உவாச்ச ஆரம்பிக்கிறேன். புரிதல உங்களுக்கு? நீங்களே கூட வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றது வந்து ஒரு காலத்துல நல்லா பாராயணம் பண்ணிருப்பீங்க. நம்ம குரூப் இருக்க திருப்புகழ் குரூப் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்றது சமயம் கிடைக்குதா கேட்டு பாருங்க. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாராயணம் பண்ணிருப்பாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம்னு சும்மா இது பண்ணாதீங்க, அர்த்த கிரகணத்துக்கு வாங்க அப்படின்னு இப்ப மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துருக்கும். ஐயோ சாமியோட கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா பாராயணம் பண்ணிட்டு இருந்தோமே, திருப்புகழ் பாராயணம், சாமி கிளாஸ்க்கு வந்ததுக்கு பிறகு பாராயணம் விட்டு போச்சு. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கில்ட்டினஸ் வரும் நமக்கு. என்ன அப்படின்னா ஐயோ நம்ம வந்து சாமியோட பாராயணத்தை விட்டுட்டோமே. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். முதல்ல பதப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா பதப்பாட்டம் அப்படின்னு இருக்கு. பதத்தை வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது. ஓம் நமோ பகவதே ருத்ராய வெறும் பாராயணத்திலே இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்த்த பாட்டம் அப்படின்னு முக்கியமானது என்ன அப்படின்னா எப்ப திருப்புகளை வந்து ரொம்ப நாள் வந்து 10 வருஷம் 20 வருஷம் பாராயணம் பண்ணிட்டே இருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு எப்போ வந்து பதமா அர்த்தம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அந்த அர்த்த கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா பதப்பாட்டத்தை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது. அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கவர் எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமத்தோட மீனிங் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரோ அது உபாசனையா மாறிடும். பாராயணம் பண்ணினீங்கன்னா புண்ணிய கர்மாவா இருக்கும். அதே நீங்க அர்த்த கிரகணம் பண்ணும் போது அர்த்த சிந்தனம் உள்ளுக்குள்ளார வரும். ஒரு நாமம் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சிந்தனம் வரும். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரசேகர் பாரி சுவாமி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கர பூஜா பண்ணும் போது என்ன பண்ணுவாரா, சமாதிக்கு போயிடுவார். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும் போதே சமாதிக்கு போயிடுவார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப எனக்கு அப்பெல்லாம் புரியாது. இப்ப எனக்கு புரியுது. காலையில வந்து டெய்லி எனக்கு நடக்குது. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகி நின்று தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. எங்க ஸ்ட்ரக் ஆகுதுன்னா எப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஒரு சப்தத்துல வந்து நான் அர்த்தத்தை யோசிக்கிறேனோ அப்ப விவகாரம் நின்று போயிடும். என்னால ஸ்லோகம் சொல்ல முடியாம எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியாம போயிடும். உலகமே மறந்து போயிடும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ பாடம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க அர்த்த சிந்தனத்துக்கு போறீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது உபாசனையா மாறிடும். அது கருமத்துக்கு எதிரானது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நான் பண்டிதர்களால், ஞானி புருஷர்கள், பண்டிதர்கள்னா சாஸ்திரம் படிச்ச பண்டிதர்கள், ஞானி புருஷர்களால் என்ன பண்ணப்படுது? இந்த சகஸ்ரநாமம் ரொம்ப ஈஸியா எப்படி படிக்கப்படுகிறது என்று நான் அறிந்து கொள்ள கேட்பதற்கு இச்சை கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஈஸ்வர உவாச்ச, ஈஸ்வரன் பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ராமநாம வரானனே. ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமநாம வரானன ஓம் நம இதி. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். வரானனே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வர ஆனனேன்னு பிரிக்கணும். வரானனேன்னு பார்வதிக்கு வந்து சம்போதனம். பார்வதியை பார்த்து வர அப்படின்னா சிரேஷ்டம்னு அர்த்தம். மிகவும் சிறந்த, ஆனனம்னா முகம், ஃபேஸ், சிறந்த முகத்தை, அழகான சௌந்தரியமான முகத்தை உடைய பார்வதியே வரானனே. ஸ்ரீராம ராம ராம இதி, ஸ்ரீராம ராம ராம இதி, ராம ராம ராம. நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீராம ராம ராம என்று மனோரமே ராமி. மனோரமேனா மனம் வந்து பாத்தீங்கன்னா ராம நாமம் சொல்ல சொல்ல சொல்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ராமநாமம் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ ஓங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இதை கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்லாம் சொல்லி தராங்கல்ல, அதே மாதிரி ஓம நம சிவாய் சொல்லி தரவங்கலாம் எல்லாரும் அந்த என்ட்ரி கார்டோட வந்து பாத்தீங்கன்னா விட்டுறாங்க, ரோட்ல விட்டுறாங்க, போ அவ்வளவுதான் உனக்கு போ அப்படின்னு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாட்சரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம்னு இருக்கு. பக்குவப்பட கொஞ்ச நாள், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அபியாசம் பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், கொண்டு போகணும். அதே மாதிரி வைஷ்ணவ மந்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ராமஜெயம் ராமஜெயம்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, பெரிய பெரிய மந்திரம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம் தான். அப்ப வாஸ்தவத்துல சூக்ஷ்மம் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாமத்துல காரணம் வந்து ராம 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 ராம, இவ்வளவுதான். இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன உபதேசம் பண்ணியிருக்காரு? ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்ல வேண்டியதுன்னு அந்த இவனுக்கு அந்த பிளேடு பக்கரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமராம எதுக்கு சொல்லணும்? அப்ப வந்து முன்னாடியும் இல்லை பின்னாடியும் ஒன்றும் இல்லை, வெறும் ராம, ஓம்காரம் இல்லை, வெறும் ராம சொல்றாரு. அப்ப அதே மாதிரி நமசிவாயில வந்து பாத்தீங்கன்னா சிவாய சிவாய சிவாய, ஓம்லாம் இல்லை, வெறும் சிவாயவே வந்து பாத்தீங்கன்னா காரண பஞ்சாட்சரின்னு பேரு, வெறும் சிவா சிவா சிவாய 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 அவ்வளவுதான் சொல்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம 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 சப்தம் வந்து பாத்தீங்கன்னா மகார பிரதானம். நல்லா தெரிஞ்சுங்க, மகார பிரதானம். நம்ம ஓங்காரத்துல மகாரத்துக்கு என்ன பலம் இருக்கோ அதே பலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமன்ற சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராம 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 1 மணி நேரம் சொல்லி பாருங்க, லீவு நாள்ல இல்லை இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சோன்னே நல்லா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஏகாந்தமா இருந்துட்டு வெறும் ராம 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 ராம, இப்ப நான் வேகமா சொல்றேன்ல, ராம 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 ராம, திரும்ப சுவாசத்தை உள்ள இழுத்துக்கிட்டு திரும்ப ராம 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 ராம. இதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஓங்காரத்தோட மகாரத்தை சொல்லி பாருங்க. மகாரத்தை சொன்னா ஒரு ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு பெரிய ஆனந்தம் உண்டாகும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இது டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஈஸ்வரனோட நாமம் மகாரம், சுசுப்தி ஸ்தானம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமன்றது வந்து பாத்தீங்கன்னா காரண பிரணவம்னு பேரு மகாரம். அப்ப இந்த ராமநாமத்தை வெறும் ராம 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 சொல்லிக்கிட்டு இருந்தாலும்
உங்களுக்கு ஓங்காரத்தோட மகாரத்துல என்ன சுகம் உண்டாகுமோ அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமநாமத்துல உண்டாகும். அதனாலதான் சொல்லுது மனோர் ரமே ராமே. மனோரமே அப்படின்னா மனதை ரம்மிக்க செய்கின்ற அந்த ராமனிடத்தில், ராமே ராமனிடத்தில். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமு கிரீடாயாம்னு ஒரு தாத்து. யஸ்மின் தியானே யோகினக யோகினக ரமந்தி. விற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம், எவனுடைய ஸ்மரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவனுக்கு பெயர் ராமன் அப்படின்னு பேரு. ராமன் வந்து அப்ப நினைச்சாவே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கிறவனா. அதனாலதான் இங்க சொல்லும் போதே சொல்றாரு மனோரமே, மனதை ரம்மிக்க செய்யக்கூடிய ராமனிடத்தில் ரமே நான் ரம்மிக்கின்றேன். அகம் ரமே நான் ரம்மிக்கின்றேன். எப்படி ரமிக்கிறார் பகவான்? ராம 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 இதி, ராம 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 இதி. அப்ப சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து யோக போஸ்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு யார நினைப்பார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ராம 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 ராமன்னு உள்ளுக்குள்ளார ரம்மிச்சுக்கிட்டு இருப்பார். காரண பிரணவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரம்மிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்து ராமநாம ஸ்ரீராம ராம ராமேதி ராமே ரமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம். தத்து தத்து ராமநாமம். அந்த ராமநாமம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சகஸ்ரநாம துல்லியம். சகஸ்ரநாம துல்லியம்னா இந்த 1000 நாமங்களுக்கு சமமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாமம் சொன்னா போதும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் பீஜம். மனசுல நல்லா வச்சுக்க. காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பீஜம். காரணத்திலிருந்து தான் எல்லா காரியங்களும் உண்டாகும். அதே மாதிரி பிரணவத்தோட மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம் ஈஸ்வரன். அங்கிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்திலிருந்து தான் அகார உகாரம் சொல்லக்கூடிய ஜாகிரத சொப்பன பிரபஞ்சங்கள் உண்டாகுது. அதே மாதிரி சர்வ வாக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னா இந்த சகஸ்ரநாமத்துல இருக்கிற எல்லா நாமரூபங்களும் காரியம். இந்த காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து உண்டாகுதுன்னா ராமன்ற ஒரு காரணத்திலிருந்து உண்டாகின்றது. அப்ப காரணத்தை மட்டும் சொன்னா காரியம் எல்லாம் கிரகிக்கப்பட்டதாகும். அப்ப அதனால என்ன பண்ணலாம்? வெறும் ராம 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 ராமன்னு சொன்னா போதும். இந்த ராமநாமமே சகஸ்ர நாமங்களுக்கு சமமானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல நல்லா சகஸ்ரநாமத்தை சொல்லுங்க. நல்ல அர்த்தங்களை கிரகணம் பண்ணுங்க. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா சதுர்வியூகம் சதுராத்மான்ற மீனிங்க வந்து பகவத்கீதையிலையும் இந்த உபனிஷதங்கள் படிக்கும் போதும் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சதுர்வியூகம் இருக்கு. விராட்டு, அது அப்புறம் இந்த மொத்த ஜெகத்தும் நாமரூபமா இருக்கிறது எல்லாம் விராட்டு. இதுக்குள்ளார இருக்கிற பிராண தத்துவம் எது? மனஸ் தத்துவம் ஹிரண்ய கர்ப்பர். அதுக்குள்ளார இருக்கிற சைத்தன்யம் எது அப்படின்னா மாயோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யம் அவ்யக்தம் ஈஸ்வரன். அதையும் தாண்டி மாயை இல்லாம சுவாமி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மமா இருக்கார். இந்த 4 தத்துவங்களை எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த சாஸ்திரங்களும். எல்லா ஈஸ்வர நாமங்களையும் இந்த 4க்குள்ளார கொண்டு வந்துடலாம். அப்ப காரியங்களை எல்லாத்தையும் நம்ம எங்க கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா லயம் செய்துட்டு விராட்ட ஹிரண்ய கர்ப்பர்ல ஒடுக்கி ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் இடத்துல ஒடுக்கி வெறும் ஈஸ்வர ஸ்மரணம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா போதும். மகார பிரயோகம் பண்றதுன்னு ஒரு முக்கியமானது. இப்ப நான் பண்றது இல்லை. மனனம் பண்ணும்போது மகார பிரயோகம் இல்லை. இப்ப சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்லை, சாஸ்திர அத்தியனம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஓரமா போட்டுட்டு வெறும் மகாரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா லயத்துக்கு போயிடும் மனசு. மனசு வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போயிடும். சமாதிக்கு கொண்டு போற முக்கியமான சாதனம் மகார பிரயோகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இஷ்ட தேவதா ராம அப்படின்னு இருந்துச்சுன்னா ராம 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 சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா கூட அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமாதியை கொண்டு வந்துடும். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப மகாரமும் ராமநாமமும் ரெண்டும் ஒண்ணு, காரண தத்துவம். அதனால வந்து பாத்தீங்கன்னா காரியங்களை எல்லாத்தையும் சொல்றதை காட்டிலும் காரணத்தை சொன்னா போதுமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு பிரம்ம உவாச்ச. அப்ப இப்ப யாரு பண்டிதர்கள்னா ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு நாமம் போதும், ராம. பண்டிதர்கள் அர்த்த கிரகணம் பண்ணி நல்ல அர்த்த சிந்தனம் ஒவ்வொன்னா எசன்ஸ் பண்ணி எல்லா எசன்ஸையும் எங்க கொண்டு வந்துட்டாங்க? ராமநாமத்துல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சகஸ்ர நாமத்துக்கு பதிலா ஒரே ஒரு ராமன் நம்ம சொன்னா இல்ல, நம்ம பிரயத்தனம் பண்ணணும்.
ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ணிட்டு எல்லாத்தையும் காரியத்தை எல்லாத்தையும் காரணத்தை லயம் பண்ணி அர்த்தஸ்புரணத்தோடு ராமன்னு சொன்னாங்கன்னா அதோட வீரியம் வேற. இப்ப எனக்கு சோம்பேறித்தனத்தினால எனக்கு 25 நிமிஷம் படிக்க முடியல சாமி, நான் வெறும் ராமன் சொல்றேன் சாமி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க எனக்கு பாலு சாஸ்திரின்னு ஒருத்தர் சாஸ்திரி இங்க தெரியும், ரொம்ப பிரியம். இங்க வருவார் எங்களோட கர்மத்துக்கெல்லாம் வந்து வைத்திய கர்மம் ஏதாவது பண்றா கூப்பிடுவோம். இப்ப கூப்பிடுறதில்ல. அவர் வருவார், வந்து என்ன பண்ணா, சாமி என்ன சாமி சந்தியாவந்தனம் தானே அப்படின்னு பைப்பை திறந்து விட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பைப் டேப் இருக்குல்ல, டேப்பை திறந்து விட்டு இப்படி இப்படின்னு இப்படி பண்ணுவார். நான் கேட்பேன், என்னங்க பண்றீங்க அப்படின்னு. சந்தியா பண்றோம். சந்தியா பண்றீங்களா? ஆமா சாமி சந்தியா பண்றோம் சாமி. இப்படி மூக்கை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வைத்தியர்கள் பண்றது பாத்தீங்கன்னா தெரியும், மூக்கை இப்படி இப்படி பண்ணுவார், இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணுவார். என்னங்க பண்றீங்க அப்படின்னா, பிராணாயாமம் பண்றேன் சாமி. பிராணாயாமம் இப்படி இப்படி பண்ணா பிராணாயாமம் ஆயிடுமா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வேட்டிய அங்கவஸ்திரத்தை எடுத்து இப்படி போட்டு கொடுக்குவாரு. சாமி அப்படின்னு. என்னங்க சந்தியா ஜபம் பண்ணுங்க அப்படின்னா, பண்ணிட்டேன் சாமின்னு. பண்ணிட்டீங்களா ஜபமா? ஆமா சாமி பண்ணிட்டேன் சாமி. எத்தனை ஜபம் பண்ணீங்க? 11 ஜபம் பண்ண. அடப்பாவிகளா, விதிவிலக்கா ஆபத்து காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாத சமயத்துல 11 காயத்ரி பண்ணு அப்படின்னு சொன்னத ரெகுலரா ஆக்கியாச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட் அடிப்போம். சகஸ்ரநாமத்துக்கு பதிலா வந்து ராமநாமம் சொன்னா போதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ராம 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 ராமன்னு சொல்லி சகஸ்ரநாமம் சொல்லியாச்சு அப்படின்னு ஷார்ட்கட் எடுத்தோம்னா அது தப்பு. அப்ப முதல்ல வந்து என்ன பண்ணோம், சகஸ்ரநாமத்தை ஃபுல்லா சொல்லி 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 ஃபர்ஸ்ட் சப்தங்களை எல்லாத்தையும் நல்லா உள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த கிரகணத்தை நல்லா பண்ணணும். எல்லா அர்த்த கிரகணத்தை பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில தெரிஞ்சிடும், ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனக இதமேக்கம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. எல்லாத்தையும் படிச்சு நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகு வெறும் நாராயணன் மட்டும்தான் மிச்சம், அவனை தான் ஸ்துதி பண்ணணும், அவனையே தியானிக்கணும். எப்படி தியானிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ண, ஓம் இதி தியாயத்தை பட்டத்தை தியாயத்தை கேசவம். என்ன பண்ண, சதா பண்டிதர்கள் என்ன பண்ண, புத்திசாலிகளா இருக்கிறவங்க என்ன பண்ண, ஓங்காரத்தினால அந்த நாராயண கேசவனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்யட்டும். அப்ப என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒண்ணு ஓங்காரத்துல பண்ணிக்கணும், இல்ல அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ராமன்ல நிக்கணும். எடுத்தோடய ராமனுக்கு போனீங்க அப்படின்னா சரியா ஆயிடுச்சா. ஃபுல்லா படிக்கணும், பாராயணத்தை வருஷக்கணக்கா பாராயணத்தை வச்சுங்க. இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு நாமத்துல நிக்கிறதுக்கு தான். அப்ப பிளேடு பக்ரி வந்து பாத்தீங்கன்னா நின்னா அப்படின்னா, பிளேடு பக்ரி இல்ல, ஐயோ முந்தின ஜென்மங்கள்ல மகா யோகியா இருந்திருக்கணும். ஏதோ கர்ம வசத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராரப்த வசத்தினால ஒரு பிளேடு பக்ரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரீரம் கிடைச்சது. அப்ப வந்து வால்மீகின்னு ஒரு முனிவன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருந்த சூக்ஷ்ம தேகம் நிறைய ஜென்மங்கள்ல யோகியா இருந்த ஜென்மம், ஞானியா இருந்த ஜென்மம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா நாமத்தை சொன்னோன்னு ட்ரிக்கர் தான், அந்த நாமத்துல நிக்க முடியாது. நான் இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, சாமி எனக்கு ராமநாமம் இது ஓங்காரம் போதும் சாமி மனசுல, நான் அதை ரொம்ப கையெழுத்து கும்பிட்டேன். என்ன அப்படின்னா இந்த ஓங்காரம் நிக்கிறது அவ்வளவு ஈஸியா நிக்காது. அதே மாதிரி வெறும் நாம ராம 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 ராமன் யாராலும் நிக்க முடியுமானா நிக்க முடியாது. ஏன்னா காரண தத்துவம் இது. அப்ப ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லுவாங்க, ஆனா வந்து ராம ராம ராமல சொல்லிட்டு நில்லுங்க அப்படின்னா நிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பெரிய பலம் வேணும். அதனால சகஸ்ரநாமத்தை ஃபுல்லா சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பலத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நல்ல அர்த்த கிரகணம் உண்டு பண்ணி இது எல்லாத்தோட சாரம் ஒரே ஒரு நாமம்னு நமக்கு புத்தியில புரிஞ்சாதான் நீங்க அந்த அந்த ராமநாமத்துல செட்டில் ஆக முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ருச்சி தேட ஆரம்பிச்சிடும், என்ன போர் அடிக்குது, வெறும் ராமநாமம் சொன்னா போர் அடிக்குதுன்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோட வராதிக நல்ல அபியாசத்தை இந்த பாராயணத்தை பண்ணிக்கிட்டே. இதுக்கப்புறம் பிரம்ம உவாச்ச நான் எனக்கு நார்த் இந்தியா டியூன் தான் இருக்கு, நடுவில் வந்துடும், அதான் பிரச்சனை. இந்த ஸ்லோகம் நார்த் இந்தியால ஆரத்தி சமயத்துல இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இது நமோஸ்த்வனந்தாய சகஸ்ரமூர்த்தயே சகஸ்ரபாதாக்ஷிஷிரோருபாகவே சகஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகஸ்ரகோட்டி யுகதாரிணே நமः சகஸ்ரகோட்டி யுகதாரிணே ஓம் நம யதே. பிரம்ம உவாச்ச நமோஸ்த்வனந்தாய சகஸ்ரமூர்த்தயே சகஸ்ரபாதாக்ஷிஷிரோருபாகவே
சகஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகஸ்ரகோடி யுகதாரிணே நமஹ சகஸ்ரகோடி யுகதாரிண ஓம் நம இதி. இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரனா இதில் நம்ம கீதா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது அப்படியே இங்கே வந்து வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. பிரம்மதேவர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயண ஸ்துதி பண்றார். நமோஸ்து அனந்தாய, முதல்ல அனந்தாய எடுத்துங்க. நமோ அஸ்து பிரிக்கும் போது நமோ அஸ்து அனந்தாய. அனந்தாய அப்படின்னா எல்லை இல்லாதவரே, இன்ஃபினிட் அப்படின்னு பேர். பகவான் எப்படிப்பட்டவர்? இன்ஃபினிட்டா இருக்கார். எப்படி இன்ஃபினிட்டா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட் ரூபம். இந்த லோகத்தில் நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ எல்லாம் பகவான் தான். அனந்த ரூபமா இருக்கார். அதனால அவருக்கு பேரு அனந்தாய. ஏ அனந்தாய, எல்லை இல்லாதவரே. அது மட்டும் சகஸ்ரமூர்த்தையே. சகஸ்ரமூர்த்தினா பகவானுக்கு வந்து எத்தனை ரூபங்கள் சுவாமி அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா ரூபங்களும் சுவாமி தான். அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரம்ம தத்துவம் தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாமா ஆயிற்று அப்படின்னு உபனிஷதங்கள் சொல்லுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா ரூபங்களும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம், பிரேஸ்லெட் எல்லாம் என்னது? தங்கம். ஒரே தங்கம் தான் அநேக நாமரூப ஆபரணங்களா இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சுவாமியோட ரூபங்கள். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா சகஸ்ரமூர்த்தையே, ஆயிரம் வடிவங்களை கொண்டவரே. 1000 மட்டுமா அப்படின்னா சும்மா ஒப்புக்கு சொல்றது. ஆயிரக்கணக்கானதுன்னு என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய எல்லா ரூபங்களும் சுவாமியோட ரூபம். 1000 வடிவங்களை கொண்டவரே, மூர்த்தத்தை உடையவரே. அது மட்டும் இல்ல சகஸ்ரபாத், ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவரே. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் ராத்திரியும் காலையிலையும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா தொட்டு நமஸ்காரம் பண்ணி சுவாமியை வந்து நினைச்சுக்கிறது. ஏன் பாதத்தையே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் பாதம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா பாதங்களும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட பாதம் தான். ஆயிரக்கணக்கான பாதங்கள், எறும்போட பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு கால்ல இருந்து பிரம்மாவோட கால் வரைக்கும் இருக்கிற எல்லா கால்களும் பகவானோட கால்கள் தான். அது மட்டும் இல்ல சகஸ்ரபாத அக்ஷி, ஆயிரக்கணக்கான அக்ஷினா கண்களை உடையவர். அது மட்டும் இல்ல ஷிரோ, ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவர். ஊருனா தொடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தொடைகளை உடையவர். பாகவோ, ஆயிரக்கணக்கான பாகுனா ஷோல்டர், கைகளை உடையவர். அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 முகங்கள், 1000 உடல்கள், 1000 கண்கள், 1000 கால்கள், 1000 தொடைகள், 1000 கைகள், இது மாதிரி உடையவரே. சகஸ்ர நாம்னே. இந்த ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லா பேரும் அவனோட பேர் தான். மகாரத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிவாக்கம் தான் மொத்தமும். அதே மாதிரி பகவானோட நாமம் தான் எல்லா நாமங்களும். அப்ப இந்த உலகத்துல நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தம் வந்து பகவானை குறிக்கிறது தான். பகவானுக்கு அந்நியமா இந்த உலகத்துல வேற வஸ்துக்களே இல்லை அப்படின்னும் போது நீங்க எந்த நாமத்தை சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் அது பகவானோட நாமம் தான். அதனால சகஸ்ர நாம்னே, ஆயிரக்கணக்கான பெயர்களை உடையவனே. புருஷாய, பூரணத்துவாது புருஷகா, எல்லாத்தையும் பூரிச்சு வியாபிச்சு இருக்கிறதுனால புருஷன். புருஷ ரூபத்துவாது வா, புருஷ ரூபத்தோட இருக்கிறதுனால நம்மள மாதிரியே ஒரு கல்பனா பண்ணுங்க, இந்த மொத்த பிரம்மாண்டமும் பகவான் நம்மள மாதிரியே இருக்கார் அப்படின்னு கல்பனை பண்ணீங்கன்னா பகவான் புருஷ ரூபத்தில் இருக்கார். புருஷாய சாஸ்வதே, எப்பவுமே நித்தியமா இருக்கிறவர். அவினஷ்யத்சு வினஷ்யந்தம், கீதால 13வது சாப்டர்ல பார்த்தோம். வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், நாசமாகின்றவைகளில் நாசமில்லாதவராக இருப்பவர். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நாசமாய் போகும், ஆனா வந்து பகவான் மட்டும் நாசமே இல்லாம இருக்கார். ஆபரணங்கள் எல்லாம் மெல்ட் பண்ணிடுவோம், ஆனா தங்கம், ஆபரணங்கள் எல்லாம் மெல்ட் பண்ணா தங்கம் மிச்சம் இருக்கும். தங்கம் நாசம் ஆகிறது இல்லை, மெல்ட் ஆகிறது இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாமரூபங்கள் எல்லாம் போகும், ஆனா பகவான் வந்து சாஸ்வதமா இருக்கிறவர், நித்தியமா இருக்கிறவர். அதனால சகஸ்ர கோட்டி யுகதாரினே, சகஸ்ர கோட்டி, அவர் வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி யுகங்களை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணக்கூடியவர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாவோட ஆயுட்காலம் என்ன சொல்றோம், ஒரு பகல் எவ்வளோ 864 கோடி வருஷம். 864 கோடி வருஷம் பிரம்மாவோட ஒரு பகல்.
864 கோடி வருஷம் பிரம்மா என்ன பண்ணுவார்? தூங்கிடுவார். நமக்கு ராத்திரி மாதிரி. இது மாதிரி ஒன் டேக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 864 பிளஸ் 864 தான் ஒரு டே அண்ட் நைட் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாக்கு. அது மாதிரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 வயசு ஆகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். இந்த இரண்ய கர்ப்பர் இடத்துல எத்தனை பிரம்மாக்கள் அப்படின்னா அனந்த கோட்டி பிரம்மாக்கள் பகவான் இடத்துல இரண்ய கர்ப்ப தத்துவத்துல இருக்கிறது. அண்டம் இருக்குல்ல, இரண்ய கர்ப்பர்னா அண்டம்னு பேரு. அந்த அண்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பிரம்மாக்கள் உருவாங்கன்னா பிரம்மாக்கள் கவுண்டிங்கே இல்லை சாமி. அப்ப பிரம்மாவோட லைஃபே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ண முடியல. என்னதான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா 864 கோடி பிளஸ் 864 கோடி வருஷங்கள். ஐயோ, இமேஜினே பண்ண முடியலையே. அப்ப அது மாதிரி வந்து அனந்த கோட்டி பிரம்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா அப்ப நாராயணனை வந்து நீங்க சிந்தனையே பண்ண முடியாது. அந்த இரண்ய கர்ப்ப தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ளார இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளாரதான் இது மாதிரி கோடிக்கணக்கான பூமிகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிட்டே இருக்கும், கிரியேஷன் உண்டாயிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. சகஸ்ர கோட்டி யுகதாரிணி, சகஸ்ர கோட்டி யுகங்களை தாரணம் செய்பவரே, உங்களுக்கு நமஸ்காரம், நமோ அஸ்து, உங்களுக்கு நமஸ்காரங்கள் ஆகட்டும் அப்படின்ற. இது அப்படியே புருஷ சூக்தத்துல இருக்கிறது. புருஷ சூக்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா வந்து வருது. பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாதூர்த்வமுதைத் புருஷः பாதோஸ்யேகா பவாத் புனः. அதுக்கு முன்னாடி இருக்குமா? சகஸ்ராட்ச முதல்ல ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்குது. ஓம் சகஸ்ரசீர்ஷா புருஷா ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்குது. 1000 தலைகளை உடையவரே அப்படின்னு வேத மந்திரம் புருஷ சூக்தத்தை ஆரம்பிக்கும் போதே சகஸ்ரசீர்ஷா புருஷா சகஸ்ராக்ஷ சகஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத்வஸ்யேஷானஹ யதன்னேனாதி நாதிரோகதி ஏதாவானஸ்ய மகிமா அதோ ஜ்யாயாகுஸ்ச புருஷः பாதோஸ்ய விஸ்வாபூதானி. மந்திரம் சொல்லுது பாதோஸ்ய அஸ்ய விஸ்வாபூதானி. இந்த மொத்த ஜகத்தும் சாமியோட 4 பாதங்கள். 4 பாதங்கள்ல ஒரு பாகத்துல தான், ஒரு பாதத்துல, ஒரு கால் பாகத்துல இந்த மொத்த பிரம்மாண்டமும் இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மொத்த பிரம்மாண்டத்துக்குள்ளதான் கோடிக்கணக்கான பிரம்மாக்கள், அனந்த கோட்டி பிரம்மாக்கள் வராங்க போறாங்க, கிரியேஷன் நடக்குது போகுது. அப்ப சுவாமியை கல்பனை பண்ணி பாருங்க. சாமியை கல்பனைக்கே எட்ட முடியாதவர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே புருஷ சுக்தத்துல இருக்கிறது. அதே பகவத்கீதையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 11வது அத்தியாயம் விஸ்வரூப தியானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்களா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, 23 11 23 பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அடிச்சா 23 24 வரிசையா இருக்கு. ஆமா ஆமா, சர்வத பாணிபாதம் யத், சர்வத பாணிபாதம் யத் அப்படின்னு வரும். சர்வதோக்ஷி சிரோமுகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, வரிசையா இருக்கு. அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சஞ்சய உவாச்ச. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கிறார். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவா நீதிர் மதிர் மம. சஞ்சய உவாச்ச யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவா நீதிர் மதிர் மம. சஞ்சயன் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல எப்ப எத்தனை கேரக்டர் வருது இல்ல, அங்கங்க இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்னா போட்டிருக்கு. பார்வதி தேவி, சிவபெருமான் எங்க, அதுக்கப்புறம் பிரம்மா எங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் எங்க, அப்புறம் சஞ்சயன் கிருஷ்ணர் எங்க, இது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சொன்னது தனித்தனியா இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்னா போட்டு வச்சிருக்கு. சஞ்சயன் சொல்றார், சஞ்சய உவாச்ச யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ. கீதால வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஸ்லோகம் 18வது அத்தியாயத்துல யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ. லாஸ்ட் ஸ்லோகம் கீதையில, லாஸ்ட் ஸ்லோகம் 700வது ஸ்லோகம் இதுதான் கீதையில 18வது சாப்டர்ல 78 18 78 போட்டுங்க. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ண,
எந்த இடத்துல யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இருக்கின்றானோ, எத்திர தனுர்தரகா பார்த்தோ, தனுர்தாரியா இருக்கக்கூடிய பார்த்தன் இருக்கானோ, அர்ஜுனன் இருக்கானோ, தத்திர அப்ப என்ன பண்ணணும், எந்த இடத்துல சதா பாத்தீங்கன்னா நம்ம பகவத்கீதையை விடவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதை இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கார், கிருஷ்ணன் இருக்கார். அதே நேரத்துல அர்ஜுனனும் இருக்கான், கிருஷ்ணனும் பாத்தீங்கன்னா 2 பேரும் இருக்காங்க. அதனால நித்தியம் பகவத்கீதை முடிஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டக்கூடாது. பகவத்கீதையை சதா பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்லோகமாவது எடுத்து டெய்லி பாத்திரணும், பாராயணமாவது பண்ணிடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கெங்கெல்லாம் தனுர்தாரியா இருக்கிற பார்த்தன் இருக்கின்றானோ, தத்திர அந்த இடத்துல என்ன இருக்கும், ஸ்ரீஹி லக்ஷ்மி இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, விஜயோ விஜயம் பாத்தீங்கன்னா நல்ல வெற்றியும் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பூத்திஹி பூத்திக்கு கூட வி போட்டீங்கன்னா விபூதி, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விபூதியும் உண்டாகும். நல்ல பாத்தீங்கன்னா மாறாத விபூத்தின்றதுக்கு அர்த்தம் நம்ம ஏற்கனவே குளோரி நம்ம சொல்லியிருக்கோம். பாத்தீங்கன்னா பகவானோட விபூத்தினா பகவானோட குளோரி, ஐஸ்வர்யம். அது எது அப்படின்னு கேட்டா, பகவான் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் கண்டிப்பா இருக்கும், அந்த விபூதி. அதுக்கப்புறம் துருவா நீதிஹி, அந்த இடத்துல மாறாத நீதி பாத்தீங்கன்னா இருக்கும், தர்மம் இருக்கும். நீதினா தர்மம், மாறாதது. துருவா நீதினு அர்த்தம், மாறாமல் அந்த இடத்துல தர்மம் இருக்கும். அப்படின்றது பாத்தீங்கன்னா மதிர் மம மம மதிஹி, என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சயர் சொல்லி முடிச்சிட்டார். அப்ப சதா காலமும் ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் சேர்த்து வைக்கிற கீதையை படிங்க, இதுக்கப்புறம் அணுகீதையை படிங்க. ஏதோ ஒண்ணு இந்த 2 பேர்த்தையும் இருக்க வச்சுக்கிட்டே இருக்கு வீட்டுல, சரியா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 150வது ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கிறத இங்க கொண்டு வர. அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. கீதால பார்த்தீங்கன்னா 9:22 இருக்கிறது. ஏ ஜனாகா எந்த ஜனங்கள், ஏ ஜனாகனா எந்த ஜனங்கள், மாம் என்னை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனன்யமான பக்தியினால். அனன்ய பக்தினா 2 அர்த்தம் சொல்லியிருக்கேன். முதல்ல ஸ்டார்டிங் வேற விஷய சிந்தனை இல்லாம சுவாமியவே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் அனன்ய பாவம்னு பேர். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நானும் அவரும் வேறில்லைன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரும் அனன்ய பாவம்னு பேர். முதல்ல எடுக்கணும், என்ன பண்ணணும், துவைத்தமா வச்சுக்கிட்டு சுவாமியவே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மெதுவா 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 தத்துவம் படிக்க 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 தெரிஞ்சிடும், நான் அப்படின்னு சொல்றதே சுவாமிதான், சுவாமிதான் நானா இந்த தேகத்துல இருக்கார் அப்படின்னு சிந்தனை பண்றது. அது மாதிரி எந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா மாம் உபாசத்தை, என்னை பாத்தீங்க அப்படின்னா உபாசிக்கிறார்களோ, பரியுபாசத்தை அப்படின்னா பூரணமா எல்லா விஷயங்களையும் சர்வ பாவத்திலையும், காயா வாச்சா மனசா எல்லா பாவத்திலையும் அனன்ய பாவத்தோடு என்னையே எந்த ஜனங்கள் உபாசிக்கிறார்களோ, தேஷாம் அவர்களுடைய நித்திய அபியுக்தானா சதா காலமும் என்னோடையே கூடியிருக்கிற, என்னோட சிந்தனையோட இருக்கிற அவங்களுடைய யோகக்ஷேமம். யோகம்னா அப்ராப்தஸ்ய பிராப்தி, வரவுன்னு அர்த்தம். நம்ம என்ன இன்கம் பண்றோமோ அதையும், அதே நேரத்தில் பிராப்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹா, நம்ம அடைஞ்சதை பாதுகாக்கிறதையும். அப்ப யோகக்ஷேமம்னா வரவு, வந்ததை பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறது. இந்த 2த்தையும் யார் பாத்துக்கிறா அப்படின்னா சுவாமி பாத்தீங்கன்னா தாங்குகின்றார், வகனம் பண்றார் அப்படின்னு பேர். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஈஸியா புத்தி வர 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 என்ன பண்ணணும்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற மாதிரி ட்ரெயின்ல ஏறிட்டு பிகாரி மாதிரி தலையில லக்கேஜை நம்ம வச்சிருக்க கூடாது. ஏன், பிகாரிக்கு தான் புத்தி இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணணும், புத்திசாலிகள் ஆக ஆக சுவாமிதான் தாங்குறார் கர்ம பலனை கொடுக்கறதுனால அப்படின்ட்டு விஸ்ராந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பாரத்தையும் சுவாமி மேல இறக்கி வச்சுட்டு சதா காலமும் பகவானோட சிந்தனையிலே இருக்கணும். பகவான் தான் நம்மளுடைய யோகக்ஷேமத்தை பாத்தீங்கன்னா தாங்குறார். யாரு அப்படி நினைக்கிறா, சதா காலம் பகவானையே நினைக்கிறவங்களோட யோகக்ஷேமத்தை பகவான் தாங்குறார்.
அப்படின்னு. பாஷ்யத்தை எடுத்து படிங்க. அப்போ கேள்வி வருது, பாஷ்யத்துல கேட்கிறாரு, அப்போ அனன்ய சிந்தனை பண்றவங்களோட யோகக்ஷேமத்தை பகவான் பாக்குறார். அப்ப நம்மள மாதிரி பாத்தீங்கன்னா எப்பவாவது பகவான் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் யோகக்ஷேமத்தை யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டா அங்க சொல்றாரு, வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பகவான் தான் தாங்குறார் யோகக்ஷேமத்தை. ஆனா இந்த அஜ்ஞானி என்ன நினைக்கிறான், கர்த்திருவத்தை தாமேல எடுத்து வச்சுக்கிட்டு நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அஜ்ஞானிகளுக்கெல்லாம் ரெண்டு உள்ள இருக்கு. சுவாமி ஒரிஜினல் ட்ரெயின் மாதிரி, இந்த பீகாரி மாதிரி நம்ம தலையில தூக்கி லக்கேஜை வச்ச மாதிரி நம்ம தலைக்கு மேல அகங்காரத்தை வச்சிருக்கோம். ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, லக்கேஜை தூக்கி ட்ரெயின்ல வச்சுட்டு லக்கேஜையும் ட்ரெயின் தான் சுமக்குது, அது அப்புறம் அவங்களையும் ட்ரெயின் தான் சுமக்குது. அது மாதிரி விசிராந்திய சுவாமியோட சிந்தனையில இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம், நமக்கெல்லாம் நம்மளுடைய அகங்காரம்னு ஒண்ணு உள்ளுக்குள்ளார எக்ஸ்ட்ராவா இருக்கு. ரெண்டு கர்த்திருவம் வந்துருச்சு. நான் படிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணேன், நான் பேங்க் பேலன்ஸ் நான் பண்ணேன் அப்படின்னு. நம்ம ஒன்றும் பண்ணல, சுவாமி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 150க்கு அப்புறம் 151வது ஸ்லோகம். இது 4வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சுவாமி எதுக்காக அவதாரம் பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் சொல்லுது. சாதுனாம் பரித்ராணாய, சாது ஜனங்களை பாத்தீங்கன்னா நன்றாக காப்பதற்காகவும், துஷ்கிருதாம்ச விநாசாய, கெட்ட மனிதர்களை பாத்தீங்கன்னா கெட்டது பண்றவங்களை பாத்தீங்கன்னா துர்ஜனங்களை பாத்தீங்கன்னா விநாசாய நாசம் பண்றதுக்காகவும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை வைதிக தர்மத்தை பாத்தீங்கன்னா வர்ணாசிரம தர்மங்களும் நல்ல முறையில எஸ்டாப்ளிஷ் ஆகணும். வேதோக்தோ தர்மக, ரெண்டே ரெண்டு தர்மம் தான், பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு தர்மங்களையும் வேதம் சொன்னது. இந்த ரெண்டு தர்மத்தையும் நல்லபடியா ஸ்தாபனம் பண்றதுக்காக, எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் பகவான் என்ன பண்றாருன்னா, யுகே யுகே சம்பவாமி, நான் ஒவ்வொரு யுகத்திலும் பாத்தீங்கன்னா சம்பவிக்கின்றேன். அப்போ நம்ம பிரதான அவதாரம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ராமர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா பிரதான அவதாரங்கள் இல்லாம நிறைய அம்ச அவதாரங்களா பாத்தீங்கன்னா நிறைய குருமார்களா நிறைய அவதாரத்தை சுவாமி பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்றதுக்காக வரார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 152வது ஸ்லோகம். ஆர்த்தா விஷன்னா சிதிலாஸ்ச பீதாஹ கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாஹ சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. ஆர்த்தா விஷன்னா சிதிலாஸ்ச பீதாஹ கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாஹ சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. ஆர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பக்தியில 4 விதமான பக்தி சொல்லியிருக்கோம்ல. ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்ஞாசு பக்தி, ஞானி பக்தி. 4 பக்தர்கள் இருக்காங்க. அதுல முதல் கேட்டகரி ஆர்த்த பக்தி. யாரெல்லாம் ஆர்த்தானா என்ன அர்த்தம்? ஆர்த்தாகானா துக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் ஆர்த்தாகான்னு பேர். ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களே, ஏதோ ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, விஷன்னாகான என்ன அர்த்தம்? நம்ம உபனிஷத்துக்கு சொல்றோம்ல, உபனிஷத்துல ஷத்து தாத்து பாத்தீங்கன்னா விஷரணே. முக்கியமா பாத்தீங்கன்னா அர்ஜுன விஷாத யோகம்னு ஒண்ணு பார்த்துருக்கோம் கீதால முதல்ல அத்தியாயம். அர்ஜுனனோட மனசு பாத்தீங்கன்னா கலங்கி இருக்குல்ல, சோகத்தை கலக்கத்தினால சோகத்தை அடைஞ்ச நிலைக்கு பேர் விஷாதம் அப்படின்னு பேர். உபனிஷத்துலயும் அதான். அதேதான் பாத்தீங்கன்னா இங்க சொல்றது விஷன்னாகான என்ன அர்த்தம்? சோகத்தினால மோகத்தினால மனம் கலங்கி இருக்கிறவங்களுக்கு பேரு விஷன்னாகான்னு பேரு. அப்ப பாத்தீங்கன்னா ஆர்த்தா விஷன்னாகான்னு என்ன அர்த்தம்? துக்கத்தினால மனம் கலங்கி யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு சிதிலாஸ்ச, மனசு சித்திலமாய் உடஞ்சி போயிடுது. கண்ணாடியில ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடியில செதறி போயிடும். தனித்தனியா தெரியும், ஒரே முகம் தெரியாது.
அது மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா செதறி போயிருக்கு, ஒன்றிணைக்க முடியல. கூட்டி வந்து ஒரு நாமத்தையோ ஒரு இதையோ தியானமோ ஒரு சுவாத்தியாயமோ எதுவுமே பண்ண முடியல. அப்படி இருக்கிறவங்களா இருக்கட்டும், சிதிலாஸ்சனா சித்திலமானது மனசு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கர்மத்தினால பாப்ப கர்மங்களால உடைஞ்சு போயிருக்கு. மனம் உடைந்தவர்கள் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பீதாகா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் வந்துடும். நிறைய பயம் இருக்கு. மரண பயம், முக்கியமான மரண பயம். எனக்கு வந்து எப்போ மரணம் வருமோன்னு ஒரு பயம் வந்துடும். அது மாதிரி இருக்க பயந்தவர்களுக்கும் பயத்துக்கு நிறைய ரீசன் இருக்கு. நோயினால பயம், கடன்காரர்களால பயம், இல்ல மரண பயம், இது மாதிரி அநேக பயங்கள் இருக்கு. இன்செக்யூரா நிறைய ஃபீல் பண்ணலாம். இது மாதிரி பயந்தவர்கள். அதே மாதிரி கோரேஷுச்ச வியாதிஷு, கோரமான வியாதிகள். நிறைய பேருக்கு வந்து வியாதிகள் இருக்கு. ஏகப்பட்ட வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்க இருக்காங்க. மைக்ரைன்ல இருந்து ஆரம்பிச்சு வயிற்று வலியில இருந்து தலைவலியில இருந்து கேன்சர்ல இருந்து ஹார்ட் ப்ராப்ளத்துல இருந்து சுகரு, பிளட் பிரஷரு அநேகம் இருக்கு. இது மாதிரி கோரமான வியாதிகளால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல துக்கப்பட்டிருக்கவங்களுக்கும், வர்த்தமானாக என்ன அர்த்தம், இருப்பவர்களுக்கும், இந்த விதமா இருப்பவர்கள் எல்லாத்துக்கும் நாராயண சப்த மாத்திரேன, வெறும் நாராயண சப்தத்தை என்னது இப்ப நம்ம படிச்சிருக்கோம்ல, 1000 நாமங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நாராயணோட நாமம். இத வந்து பாத்தீங்கன்னா நாராயண சப்த மாத்திரத்தினால சங்கீர்த்திய, இந்த நாராயண சப்தத்தையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால, சங்கீர்த்தனம் பண்றதுனால, ஸ்துதி பண்றதுனால, விமுக்த துக்காகா, இந்த எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக என்ன பண்ணுவோம், சுகினோ பவந்து. டாக்டர்கிட்ட போய் கியூல நிற்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ராமநாமத்தை சொல்லுவோம், இல்ல ஓங்காரத்தை சொல்லுவோம், ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணுவோம்னா உட்காந்து ஜபம் பண்ண மாட்டோம். நம்ம ஜபம் பண்ணாத நேரத்தெல்லாம் நம்ம எங்க போய் உட்கார வேண்டியிருக்கோம், கியூல போய் எங்கேயாவது நிக்க வேண்டியிருக்கோம். டோக்கன் போட்டுட்டு டாக்டரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட நிற்க வேண்டியதுதான். அப்ப என்ன பண்ணணும், நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் போதே ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜபம் பண்ணணும், ஈஸ்வர நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும் பிரபல பிராரப்தம். இதை நாசம் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணம் தான் ஒரே ஒரு உபாயம். அதனால சதா நாராயண ஸ்மரணம் பண்ணி எல்லா துக்கங்களிலிருந்தும் விமுக்த துக்காகனா, துக்கங்களிலிருந்தெல்லாம் லிபரேஷன் ஆனவர்களாக, சுகினோ பவந்து, சுகிகளாக ஆவார்களாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு, எல்லாரும் சுகிகளாக ஆவீர்களாக சொல்லியாச்சு. லாஸ்ட் ஸ்லோகம், பாகவதத்துல இருக்கிற ஸ்லோகத்தை இங்க ஆச்சாரியார் கொண்டு வர 153வது ஸ்லோகம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. காயேன உடம்பாலையும், மனசா வாச்சா வாக்குனாலையும், மனசா மனதினாலையும், இந்திரியைஹி வா இந்திரியங்களாலும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் கர்மம் பண்றோம், சரீரத்தினால கர்மம் பண்றோம், இந்த வாக்குனால கர்மம் பண்றோம், அதுக்கப்புறம் இந்திரியங்களால கர்மம் பண்றோம், மனசுனால கர்மம் பண்றோம். இது எல்லாத்துலயும் பண்ணக்கூடிய கர்மங்கள்னாலையும் கூடவே புத்தியாத்மனாவான என்ன அர்த்தம், புத்தியினாலும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த காரியம் நடந்தாலும் கூடவே பிரகிருதேஹே ஸ்வபாவாத், கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியோட சுபாவம் என்னது, 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்கள் தான் புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா புகுந்து காரியம் பண்ண வைக்குது. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக 3:27 சொல்லியிருக்க மாதிரி பிரகிருதி தான் எல்லா கருமங்களையும் பண்ணுது, 3 குணங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறது. அப்போ இந்த பிரகிருதியோட சுபாவத்தினால வந்து பாத்தீங்கன்னா நான் சத்துவகுண காரியத்திலையும் இருக்கலாம், ரஜோகுண காரியத்திலையும் இருக்கலாம், தமோகுண காரியத்திலையும் இருக்கலாம், மாறி மாறி சைக்கிள் போயிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த காரியம் நடந்தாலும் எத்யத் கரோமி, எதையெல்லாம் நான் வாக்குல, மனசுல, இந்திரியங்கள் எல்லாம் நான் பண்ணுகின்றேனோ, சகலம்னு அர்த்தம் நல்லது கெட்டது எதை பண்ணினாலும் அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகலம் எல்லாம் பரஸ்மை நாராயணாய, பரமாத்மாவா இருக்கிற நாராயணனுக்கே சமர்ப்பணம் செய்கின்றேன். இது சமர்ப்பயாமி,
இது எல்லாம் நாராயணனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்றது. காலையில எந்திரிச்சோன்னு இதை ஞாபகப்படுத்திக்கணும். ஒப்பு கொடுக்கறதுன்னு பேரு. காலையில எந்திரிச்சோன்னு, சாமி இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நீ தான் பண்ற, உன்னோட மாயையினால இதெல்லாம் நடக்குது, நான் வெறும் நிமித்த மாத்திரம், இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ராத்திரியில படுக்கும் போதும் இன்னைக்கு எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம், எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சதா காலமும் எந்த காரியம் பண்ணாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துலயும். அதான் இங்க முடியுது. சமர்ப்பயாமி இது விஷ்ணு சகஸ்ர இது ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஓம் தத் சது அப்படின்னு முடியுது. இதோட வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், இந்த பூர்வ பாகம் உத்தர பாகம் அப்படின்னு இருக்கு. இதை பிரயோகம் பண்றது வந்து ரிஷியாதி நியாசங்கள் இருக்கு. அந்த ரிஷியாதி நியாசம், தியான ஸ்லோகம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன வந்து மேகசியாமம், அதெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ஒரு 6-7 ஸ்லோகங்கள் இருக்கு. அதையும் நாளைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராமநாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத் சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நாளைக்கு நியாசம் பார்த்தோம் அப்படின்னா முடிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாராயணம் பண்ணுவோம். டெய்லி கொஞ்சம் ஒரு 4-5 நாள் பாராயணம் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். நாராயண நாராயண. ஹரி ஓம்.